ஹாய்ங்க. இது பெரும் பொங்கல் சொல்வாங்க இல்லையா? அந்த அன்னைக்கு ஊர்ல எடுத்த வீடியோ. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். நாங்க போகி அன்னைக்கு வந்து தூத்துக்குடி போயிருந்தோம், கோவிலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால வீட்ல எந்த விதமான முன்னேற்பாடுமே பண்ணல. ஸோ நாங்க ஏர்லி மார்னிங் வந்து பொங்கல் வைக்கலங்க. ஒரு 5:00 போல தான் எந்திரிச்சிருந்தோம். எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து வாசல்ல கோலம் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு கலர் குடுக்கறது, பார்டர் குடுக்கறது, இந்த மாரிலாம் பண்ணிட்டுருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த முற்றம் சொல்லுவாங்க இல்லையா? உள்வாசல் அத தான் வந்து கிளீன் பண்ணிட்டுருந்தோம். ஏன்னா, எப்பயுமே இந்த இடத்துல வச்சு தாங்க நாங்க பொங்கல் வைப்போம். அ ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் வந்து நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். பொங்கல் பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பொங்கல் வைப்போம். ஒண்ணு சர்க்கரை பொங்கல், இன்னொன்னு வெண்பொங்கல். ஸோ அதுக்காக 2 அடுப்பு வச்சு, அதுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டு, ஆ கோலம் போட்டுட்டுருந்தேன். ஸோ என்னுடைய வேலைகள் வந்து நான் இவ்வளோதாங்க. நான் ரெடி பண்ணி குடுத்ததும், நல்ல நேரம் பார்த்து எங்க மாமியார் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட், என் மாமியார் 2 பேருமே சேர்ந்து பொங்கல் வச்சுட்டுருந்தாங்க. பொங்கல் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்படிதாங்க ரொம்ப சந்தோஷமா போச்சு. அது ஊருன்றதுனாலயோ என்னமோ தெரியல. ஏன்னா இதுவே சென்னையா இருந்தா, ஆ கேஸ் ஸ்டவ்ல வந்து ஒரு சின்ன பாத்திரத்த வச்சுட்டு, பொங்கல் வச்சுட்டு பொங்கல் முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ இது ஊர்ல இந்த மாரிலாம் பொங்கல் வைக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, அது மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஸோ பொங்கலுமே நல்லபடியா வந்து எங்களுக்கு பொங்கி வந்தது. ஆ அரிசி போட சொன்னாங்க என் மாமியார். ஸோ நான் அரிசி போட்டுட்டுருந்தேன். ஃபைனலா வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு, சாமி கும்பிடுறதுக்குமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ பொங்கல் அன்னைக்கு வந்து அந்த இலையில வந்து மண்ல விளைஞ்ச ஏதோ ஒரு பொருள் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்க இடத்துல வந்து பனை மரங்கள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பனை தொழிலுமே அதிகம். அதனால நாங்க அந்த பனங்கிழங்கு வந்து அந்த பொங்கல் வச்சோம் இல்லைங்களா அடுப்பு, அதிலேயே வந்து சுட்டு வாழை இலையில வைப்போம். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு, விளக்குமே ஏத்தி வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களுக்கு அந்த பொங்கல் வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க சிறப்பா. ஸோ அப்புறம் என்ன, அ நல்லா வச்ச பொங்கல் எல்லாமே சாப்பிட்டுட்டு, நிம்மதியா படுத்துட்டு டிவில பட்டிமன்றம் அந்த மாரிலாம் பார்த்துட்டுருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் ஊர்ல எடுத்த இன்னும் சில வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.